என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்துக்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக முக்கியத்துவம் தரப்படுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் இந்த யோகாசனத்தை செய்துவிட்டால் அன்று முழுவதும் நம் காரியங்களெல்லாம் வெற்றி பெறும். அதுதான் நாம் முக்கியமாக கவனித்து கொள்ள வேண்டியது. அதிகாலை வேளையில் நல்ல காரியங்களெல்லாம் செய்கின்றோம். இது பயிற்சி அல்ல, இது ஒரு தவநிலை. இதே பயிற்சியில் நமது எனர்ஜி வேஸ்ட் ஆகிறது. யோகாசனத்தில் நமக்கு எனர்ஜி சார்ஜ் ஆகிறது. அதைத்தான் முக்கியமாக கவனித்து கொள்ள வேண்டும். அவர்களெல்லாம் முனிவர்களெல்லாம் 10,000 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் உணவே சாப்பிடுவதில்லை, காற்றை மட்டும்தான் உட்கொள்வார்கள். காற்றினாலேயே தன்னுடைய உடலை வெகு காலம் உயிர் வாழ்வதற்கான முயற்சியை அவர்கள் மேற்கொள்வார்கள். அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். அந்த நிலையில் நமது அரங்கிற்கு பிரீதி 18 வயது, 12ஆம் வகுப்பு படிக்கிறாள். அதோடு எனது பயிற்சியாலையில் சிறுவர்களுக்கும் பெண்களுக்கும் யோகாசனம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். யோகா மாஸ்டராக இருக்கிறார்கள். அவர் இப்பொழுது அர்த்த பத்ம ஜானுசிராசனத்தை செய்ய போகிறார்கள். என் அருமை சீடரே, பத்மாசனத்தை கலைத்துவிட்டு நீங்கள் அர்த்த பத்ம ஜானுசிராசனத்தை செய்யுங்கள், பார்க்கலாம். பத்மாசனம் செய்து கொண்டு பின்பக்கமாக கையை பிடிப்பது என்பது கடினம். காலை பிடித்து கொண்டு அதற்கு பின்பு தலை பத்மாசனத்தில் அந்த ஜானுசிராசனத்தின் முட்டை தொடுவது என்பது மிக மிக கடினம். பாத வீக்கம், முட்டு வீக்கம், இன்னும் முதுகில் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், ஜீரணக்கருவிகள் அமுக்கப்படுகிறது. இவைகளெல்லாம் பார்க்க வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலைங்க. நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளும். இப்பொழுது அடுத்த கால் போடு. வலது கால் போட்டால் இடது கால் போடணும். கையை உயர்த்தி சில பேர் வலது கால் வரும், இடது கால் வராது. இடது கால் வந்தால் வலது கால் வராது. 2 காலையும் மாறி மாறி போட்டால்தான் அது மாற்றாசனமாக அமையும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது இடது பக்கமாக திரும்பி இந்த ஆசனத்தை செய்யுங்கள். கால் நீட்டு. பக்கவாட்டில் செய்கிறார்கள். எப்படி கை முதுவலியாக வருகிறது, காலை எப்படி பிடிக்கிறார்கள் என்பதையெல்லாம் பார்க்க வேண்டும். ஆரம்ப கட்டத்தில் கை காலை பிடிக்க வராது. யாராவது ஒருவர் கையை இழுத்து பிடித்து கால் பெருவிரலை பிடிப்பதற்கு நாம் ஏற்பாடு செய்ய வேண்டும் கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறம் அவர்களாகவே பிடிக்கக்கூடிய தன்மை வந்துவிடும். உண்டாக இருப்பவர்கள், இயலாதவர்கள், முடியாதவர்கள், உடல் விரைப்புத்தன்மை இருப்பவர்களுக்கெல்லாம் கை பின்னால் இழுத்து செய்ய முடியாது, கொஞ்ச நாளாக. அதனால் நமக்கு உதவி செய்ய வேண்டும். கையை இழுத்து பிடித்து அந்த பெருவிரலை பிடிப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஜீரணக்கருவிகள், பந்து கிண்ண முட்டு, கைப்பந்து கிண்ண முட்டு, இவைகளெல்லாம் நன்றாக வேலை செய்யும். கால் வீக்கம், பாத வீக்கம், இவைகளிலெல்லாம் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் இந்த சின்ன ஆசனத்தின் மூலமாக நீக்கிக் கொள்ளலாம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலைங்க. நீண்ட மூச்சு வாங்கிக்கொள். இங்கே திரும்ப. பின்பக்கமாக இந்த ஆசனத்தை செய்ய போகிறார்கள், பார்க்க வேண்டும். இப்பொழுதுதான் கை எப்படி கூடி போய் எங்கே காலை பிடிக்கணும்னு பார்க்கணும். இப்பொழுது வலது கை பின்னால் வழியாக முதுகு வழியாக வந்து வலது கால் கட்டவரலை பிடிக்கப்படுகிறது. இங்கே இடது காலை பாதத்தை பிடித்து தலையை தொடுவதற்கு முயற்சி. தலையை தொட்டு விட்டால் அதைத்தான் கவனிக்க வேண்டும்.
மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு. அடுத்தால் இடதுகால். தலையை தொடுவது என்பது விடாமுயற்சியோடு பழகினாத்தான் தலையை தொட முடியும், இட முடியாது. அதே மாதிரி தான் கை முதுகு வழியாக பிடிக்கிறது என்பதும் ஒரு கஷ்டமான காரியம். நீண்ட மூச்சு இழுத்துக்கொள்ள வேண்டும். மெதுவாக வயிற்றில் உள்ள ஜீரண கருவிகள் சரியாக வேலை செய்யும். பேங்க்ரியாஸ், குறிப்பாக கணையம் சரியாக இயக்கப்படும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, என் அருமை சீடர்களே, இவைகளெல்லாம் பாருங்கள். 18 வயசு 17 வயசு பெண் செய்கிறார்கள் என்றால் அவர்கள் சின்ன வயதிலிருந்தே ஆசனங்களை பழகிய காரணத்தினால்தான் இவையெல்லாம் செய்ய முடிகிறது. மாணவர்கள் சின்ன வயதிலிருந்தே செய்ய ஆரம்பிச்சிடணும். சூரிய நமஸ்காரத்தை செய்து அதற்கு பின்னால் மற்ற ஆசனங்களை துவங்க வேண்டும். சூரிய நமஸ்காரத்தை சூரியன் முன்னால் பண்ண வேண்டும். வீட்டுக்குள்ளே இருந்துட்டு சூரியன் நமஸ்காரம் பண்ணுறதில் பிரயோஜனம் இல்லை. ஆகவே இது போன்ற ஆசனங்களை காலையிலும் மாலையிலும் பழகி நமது உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நெடிது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.